இருக்காங்க. எனக்கு எதிரிகளுடைய பிரச்சனை பெருசா இருக்குது. நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்? நான் வாழ்ற வரைக்கும், நான் சாகுற வரைக்கும் எனக்கு இப்படிதான் இருக்குமா? என் சத்துருக்கள் என்னை விட்டு விலகவே மாட்டாங்களா? சத்துருக்களுடைய கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? சில நேரத்துல நமக்கு இந்த சந்தேகம் வரும் பாருங்க. நான் என்னெல்லாமோ பண்றேன், எனக்கு ஒண்ணுமே வாய்க்கல. ஆனா என் எதிரி எல்லாம் பண்றான், அவனுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வருதே, அது எப்படி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துடைய 28வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. யார் ஒருவனாகிலும்? பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாடி துரத்திட்டு வராங்க. செங்கடல் ரெண்டா பிளக்குது. செங்கடல்லையும் அந்த வெட்டாந்தரையில எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்களோ அதே மாதிரி இந்த பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் அப்படியே வெட்டாந்தரையில அந்த செங்கடல்ல கடந்து வராங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்காங்க, என்னடா ஆண்டவர் இவரு, நமக்கு மட்டும்தான் செங்கடல்ல திறப்பாருன்னு பார்த்தா என் சத்ருவும் அந்த வழியா வாரானே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவனும் பயன்படுத்துறானேன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு கூட அவங்க போனாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அப்படி துக்கத்தோடு கூட இருப்போம். என்னடா இது, கடவுள் எனக்கு மட்டும் தான் அற்புதம் செய்வாரு, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் இருந்தேன், ஆனா எனக்கு மட்டும் தான் நடக்குன்னு பார்த்தா அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கான். அயோக்கியமான காரியத்தை செய்யறான், அவன் தேவையில்லாத தீமையான காரியங்களா செய்யறான். ஆனா அவனுக்கும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்குன்னு உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம். பயப்படாதீங்க. இவர்கள் கரை ஏறின உடனே இந்த பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளை முழுவதையும் தேவன் மூடி போட்டார். செங்கடலிலே ஒருவனாகிலும் தப்பவில்லை. அதான் அந்த வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு எல்லா வாசல் திறக்கிறது போல சத்துருக்களுக்கும் திறக்கலாம், தேவனை அறியாதவர்களுக்கும் திறக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்குது? ஆரம்பம் முக்கியம் இல்லைங்க, முடிவு எப்படி நம்ம வாழ்க்கையில முடிவு. இந்த இதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம சத்துருக்களை கத்த ஒருவனை கூட தப்ப விடாம மூழ்கடித்து போட்டு விடுவார். பயப்படாதீங்க. உங்க சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கிற காலத்தை இந்த நாள்ல வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு என்ன நடந்தா என்ன, ஆண்டவரை பத்தி அறியாதவனுக்குலாம் நிறைய அற்புதம் நடக்குது, எனக்கும் நடக்க மாட்டேங்குது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அற்புதங்கள் எல்லாம் முடிவு சம்பூர்ணமா இருக்காது, முடிவு சந்தோஷமா இருக்காது, முடிவு ஆனந்தமா இருக்காது. அது துக்கமும் மன உளைச்சலும் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் அது பரிபூர்ணமான நன்மையாக அது நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் ஒருவனை கூட சும்மா விடாம எல்லாரையும் அழித்து உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கத்து தருவாராக. இந்த நாள் சத்துருக்களை ஜெயம் எடுக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.